எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசிதா குமரன். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். வி அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக வி ஷேப்லேயே தான் பறக்கும். அது எங்கே பறந்தாலுமே வி ஷேப்பில் தான் பறக்கும். ஸோ அது ஏன் வி ஷேப்பில் பறக்குது அப்படின்னு அது ரிலேட்டடாக ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் நான் போய் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, அந்த பறவை வி ஷேப்பில் பறக்கிறதுக்கு ரீசன் வந்து பறவைகள் மேலே பறக்கும்போது காற்றோட அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது வந்து அதுங்க போக வேண்டிய இடத்துக்கு சட்டுன்னு போக முடியாது. காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேகத்துக்கு இதுங்களோட ஸ்பீடும் ஈடு கொடுக்க முடியாது. ஸோ முதல்ல இருக்கிற பறவை என்ன பண்ணோன்னா, தன்னோட மொத்த சக்தியும் கொடுத்து சீக்கிரமாக அது போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப வேகமாக பறந்து போகும். அப்போ அது எப்போ டயர்ட் ஆகுதோ அதுக்கு அடுத்த இருக்கிற பறவை அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு அது ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கடுத்த பறவை, அந்த முன்னாடி போயிட்டுருக்க பறவை எப்போ டயர்டாகிற மாதிரி இதுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த பறவை அப்படியே பின்னாடி வரும், இது முன்னாடி போகும். இப்படி மாற்றி மாற்றி அங்கே இருக்கிற பறவைகள் ஒன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப அழகாக வந்து மாற்றி மாற்றி பறந்து போய் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துருவாங்க. ஸோ இதை எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்மளோட குடும்பத்துலேயும் வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கும். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், கடன் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே அந்த முன்னாடி இருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்கல்ல, அவங்க அந்த சுமையை வந்து அடுத்ததாக இருக்கிறவங்களும் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால், இப்போ அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அண்ணனா, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம இவங்களுக்கு இதை கஷ்டப்படுத்தக்கூடாது. இதை அவங்க பரவாயில்ல, அவங்க கேட்குறாங்க தானே, நம்ம வாங்கி கொடுத்துட்றோம், எல்லாமே பண்ணுறோம். பட் நம்ம கொஞ்சம் அம்மா அப்பா இல்லை நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு சில உறவுகளுக்கு வந்து நம்ம சுமையாக இல்லாமல் அவங்கள கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். சுமைகள் அதிகமாக கொடுக்காம நம்மளும் வந்து அந்த பறவைகள் எவ்வளோ அன்பாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த சுமைகளை தாங்கிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்மளும் நம்ம கூட இருக்க உறவுகளவோ இல்லை அண்ணனோ அப்பாவோ தம்பியோ ஃப்ரெண்டோ வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பேர்டன் இல்லாமல் கொஞ்சம் நம்ம அந்த பொறுப்புகளெல்லாம் ஏற்றுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயுமே வந்து எந்த ஒரு மன கசப்புகளும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. தேங்க்யூ.